உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம வச்சிருக்கிற காருக்கும் பைக்குக்கும் பெட்ரோல் போடுறோம்ல, அது டோட்டலாக மாறப்போகுது. ஆமாங்க, நம்ம இந்தியாவுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வர்ற ஏப்ரல் 1ஆம் தேதி 2023 E20 பெட்ரோல் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது என்னடா E20 அப்படின்னு கேட்குறீங்களா? எத்தனால் 20. அதாவது ஏப்ரல் 2023க்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற பெட்ரோலில் 20% எத்தனால் இருக்கும், 80% பெட்ரோல் இருக்கும். இது ரெண்டுத்தினுடைய பிளெண்டு தான், இது ரெண்டுத்தினுடைய மிக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுற ஃபியூவலாக இருக்க போகுது. சரி, இப்போ நம்ம பியூர் பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோமா, 100% பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. ஏற்கனவே கவர்மெண்ட்டு பெட்ரோலியம் கம்பெனிஸ், அதாவது இந்த பெட்ரோல் தயாரிக்கிற கம்பெனிஸ்க்கெல்லாம், இந்த IOC, BP, HPலாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் சில நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. 5%லேருந்து 10% வரைக்கும் எத்தனால் மிக்ஸ் பண்ணி பெட்ரோலை விற்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் E5, E10 பெட்ரோல்லாம் புழக்கத்தில் தான் இருக்குது. நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதாவது 5%லேருந்து 10% வரைக்கும் எத்தனால பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பெட்ரோல் நல்லா தானே இருக்குது, எதுக்கு இப்போ திடீர்னு E20க்கு மாறணும் அப்படின்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இந்தியா அவ்வளோ பெரிய ஆயில் ப்ரொடியூசர் கிடையாது. ஆனால் நம்மளோட ஆயில் தேவை, அதாவது ஃபியூயல் தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியா ஒரு நாடாக எப்படி இதை சமாளிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் பண்ணி தான் சமாளிக்குது. நம்மளுடைய ஆயில் தேவையில் 85%, 85% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுடைய கேஸ் தேவையில் 50% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது 15% தான் நம்ம இந்தியாவிலேயே நம்மளால் எடுக்க முடியுது. அதே மாதிரி 50% கேஸ் தான் நம்ம இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. பேலன்ஸ் 50% இம்போர்ட் பண்ணுறோம். சரி, இந்த க்ரூட் ஆயில் எல்லாம் எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறோம்? இந்த அரப் கண்ட்ரிஸ், ரஷ்யா, இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் கிட்டேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ மொத்தமாக எத்தனை கண்ட்ரிஸ் கிட்டேருந்து இந்தியா இம்போர்ட் பண்ணுது? ஒரு 39 கண்ட்ரி கிட்டேருந்து இந்தியா இந்த மாதிரியான க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலாக ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 20 கண்ட்ரி கிட்டேருந்து தான் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா வருடங்கள் ஆக ஆக நம்ம நாட்டினுடைய, இந்தியானுடைய ஆயில் தேவை அதிகமாக ஆக நம்ம இம்போர்ட் பண்ற கண்ட்ரிஸும் அதிகமாகி இப்போ 39 கண்ட்ரிஸ் கிட்ட இருந்து நம்ம இம்போர்ட் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். இதுல ரஷ்யா, கொலம்பியா, அரப் கண்ட்ரிஸ்ன்ற மாதிரி நிறைய கண்ட்ரிஸ் நமக்கு க்ரூட் ஆயில் கொடுக்குறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ எத்தனால்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். கெமிக்கலா பார்த்தோம் அப்படின்னா எத்தனால் அப்படிங்கிறது ஈத்தேல் ஆல்கஹால். இந்த எத்தனால் எங்க இருந்து நமக்கு கிடைக்குது? அக்ரிகல்ச்சர்ல இருந்து கிடைக்குது. ஆமா, அக்ரிகல்ச்சர்னுடைய ஒரு பை ப்ராடக்ட் தான் எத்தனால். முக்கியமா சொல்ல போறோம்னா இந்த ரெண்டு விஷயத்துல இருந்து தான் கிடைக்குது. ஒன்று சோளம், ரெண்டாவது சுகர் கேன், நம்ம கரும்பு தான். இந்த கரும்பு, சோளம், இதனுடைய சக்கை இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபர்மெண்டேஷன் பண்ணி, அதாவது நொதிக்க வச்சு ஃபர்மெண்டேஷன் பண்ணி அது மூலயமா நமக்கு எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த எத்தனாலை நம்ம ஆல்ரெடி ஒரு விஷயத்தில் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், டாஸ்மாக் பக்கம் போகிறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். சரி, இந்த எத்தனாலை பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணி நம்ம தான் முறையை ட்ரை பண்ணுறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலாக முதல்ல யூஸ் பண்ணது பிரேசில் தான். பிரேசில் நாட்டில் 1970ஸ்லேயே ஒரு பெரிய ஃபியூவல் கிரைசிஸ் வந்துச்சு. ஸோ அந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்காக பிரேசில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவலாக இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. முதல்ல ஃபியட் கம்பெனி தான் இந்த எத்தனால் மிக்ஸ் பண்ண ஃபியூவலை யூஸ் பண்ணுற மாதிரியான அதுக்கு கம்பேட்டிபிளான ஒரு காரை தயாரித்து 147 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை பிரேசிலில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஒரு பெரிய ஹிட். அதுக்கப்புறமா எல்லா கார்லையுமே இந்த மாதிரியான எத்தனால் ஃபியூவல் கம்பேட்டிபிளாக அவங்க மாற்றிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு தேதிக்கு பிரேசிலில் 48% எத்தனால் மிக்ஸ் பண்ண ஃபியூவல் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பிரேசிலை தொடர்ந்து UK, யூரோப்னு நிறைய கண்ட்ரிஸ் இந்த மாதிரியான எத்தனால் மிக்ஸ்டு ஃபியூவலை, அதாவது எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோலை யூஸ் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கிறாங்க. சரி, எதுக்கு நம்ம எத்தனாலை பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணணும்? முக்கியமான ரீசன் நம்மளுடைய இம்போர்ட் சார்ஜஸை, அதாவது நம்ம க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய காஸ்ட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது ஒரு பெரிய பேர்டனாக இருக்குது நம்ம நாட்டுக்கு. ஸோ இப்போது 20% எத்தனால நம்ம பெட்ரோலில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய க்ரூட் இம்போர்ட்டு கணிசமாக குறையும். ஸோ இதனால் நம்ம க்ரூடுக்காக செலவு பண்ணுற அமௌண்ட்டும் நல்ல ஒரு மார்ஜின் குறையும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்தியா ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. விவசாயம் தான் நம்ம முதுகெலும்பு. அதோட கரும்பும் சோளமும் நம்ம அதிக அளவில் உற்பத்தி பண்ணுறோம். ஸோ அதனால் ரொம்ப எளிதாக நம்மளால் எத்தனால் அதிக குவான்டிட்டியில் மேனுஃபேக்சர் பண்ணிட முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஸோ இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு, அதாவது ஃபுட்டாக யூஸ் பண்ணுற சோளமும் கரும்பும் யூஸ் பண்ணி இப்போ எத்தனால் எடுத்துட்டோம்னா, அப்போது சோளமும் கரும்பும் நம்ம சாப்பிட்றதுக்கு, அதாவது சுகர் தயாரிக்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஷார்ட்டேஜ் ஆகிடுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த எத்தனால் மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த சோளம், இந்த கரும்பு, இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கான அந்த போர்ஷனை எடுத்ததுக்கு அப்புறமா இருக்கிற சக்கை இருக்கு இல்லையா, ஸோ அதை ஃபர்மெண்ட் பண்ணி தான் நம்ம இந்த எத்தனாலை ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபுட்டுக்கு அது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது.
அது போக இந்த கரும்பை வச்சு சுகர் தயாரிக்கிற ஆலைகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க இப்போ அவங்களுடைய பேரலல் யூனிட்ஸாக இந்த எத்தனால் மேனுஃபேக்சரிங்கை கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்ணுது. ஸோ அவங்களும் தனியாக ஒரு பிளான்ட் போட்டு இந்த எத்தனால் மேனுஃபேக்சரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதனுடைய டோட்டல் ரிசல்ட்டு இந்தியாவினுடைய க்ரூட் ஆயில் இம்போர்ட்டு கணிசமாக குறையும். அதோட இன்னொரு மேஜர் பெனிஃபிட்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பெட்ரோலை நம்ம காரில் யூஸ் பண்ணி பேர்ன் பண்ணும்போது ஒரு எமிஷன் வருது இல்லையா, ஸோ அதே மாதிரி இந்த எத்தனாலை பேர்ன் பண்ணும்போது ஒரு எமிஷன் வரும். ஸோ இதனுடைய லெவல்ஸை கம்பேர் பண்ணி பெட்ரோலினுடைய எமிஷன் ரேட்டை விட எத்தனாலினுடைய எமிஷன் ரேட்டு 15லேருந்து 30% கம்மியாக இருக்குது. ஸோ இது என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக தானே இருக்குது. ஸோ இதில் என்ன பிரச்சனை, ஸோ கவர்மெண்ட் சொல்கிறது கரெக்டு தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதில் சில நெகட்டிவ்ஸும் இருக்க தான் செய்யுது. இதில் முதல்ல ரொம்ப முக்கியமான ஒரு நெகட்டிவாக நம்ம பார்க்குறது, நம்ம இந்த ஃபியூவலை எதுக்கு எரிக்கிறோம்? நமக்கு எனர்ஜி வேணும் அப்படின்றதுனால எரிக்கிறோம். அந்த எனர்ஜி தான் நம்ம காரை பைக்கை ஓட வைக்குது இல்லையா. ஸோ இப்போ பெட்ரோல் 1 லிட்டரை பேர்ன் பண்ணும்போது ஒரு 100% எஃபிஷியன்சி கிடைக்குது, பவர் கிடைக்குது அப்படின்னா, அதே எத்தனால் 1 லிட்டர் எரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 73% தான் அதனுடைய பவர் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ பெட்ரோலையும் எத்தனாலையும் கம்பேர் பண்ணோம்னா ஒரு 27% கம்மியான எனர்ஜி தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அப்போது நமக்கு அதே எனர்ஜி அவுட்புட், அதே பவர் அவுட்புட் வேணும்னா 1 லிட்டர் பெட்ரோல் எரிக்கிற இடத்துல ஒரு 1.25 லிட்டருக்கு மேலே நம்ம எத்தனாலை எரிக்க வேண்டியதாக இருக்கும். அப்போது எத்தனாலினுடைய ப்ரொடக்ஷன் பெட்ரோலினுடைய ப்ரொடக்ஷனை விட அதிகமாக இருக்கணும். கரெக்டா? சரி, இன்னைக்கு இருக்கிற நிலைமையில நம்ம இந்தியானால அவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணிட முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல்ல. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் நம்மளுடைய பெட்ரோல் கன்சம்ஷனில் 20% எத்தனால் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த 20% எவ்வளோ வால்யூமாக வரும்னு ஒரு தோராயமாக பார்த்தோம்னா ஒரு 1500 கோடி லிட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்மளால், அதாவது இந்தியானால ஒரு 1500 கோடி லிட்டர் ஒரு வருஷத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நம்ம இந்தியா வேல்யூவேட் பண்ணியிருக்கிறதன் படி ஒரு 1000 கோடி லிட்டர் தான் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு 500 கோடி லிட்டரை நம்ம எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் பார்க்கணும். ஸோ இன்னொரு முக்கியமான நெகட்டிவாக நம்ம பார்க்குறது, நம்ம கரும்பை விவசாயம் பண்ணும்போது கரும்பினுடைய தன்மை என்னென்னா கிரவுண்ட் வாட்டர், அதாவது நிலத்தடி நீரை அதிகமாக உறிஞ்சி வச்சுக்கும். ஸோ இப்போது நம்ம கரும்பை அதிக அளவில் உற்பத்தி பண்ணோம் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் குறையறதுக்கான அபாயம் இருக்கத்தான் செய்யுது. மூணாவதாக இந்த பெட்ரோலியம் கம்பெனிஸ் அவங்க சைட்லேருந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பெட்ரோலியம் கம்பெனிஸ் அவங்களுடைய ரிஃபைனரிஸ்லேருந்து பெட்ரோலை தயாரித்து லாரி மூலயமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, பைப்லைன் மூலயமா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுக்கு அவங்க ஆல்ரெடி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இந்த எத்தனால 20% மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய அந்த அவுட்புட் ஃபியூவலை இப்போ இருக்கிற அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதை பண்ணோன்னா காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு, அந்த லாஜிஸ்டிக் காஸ்ட்டு நம்ம எண்ட் கஸ்டமராக பெட்ரோல் வாங்கும்போது நம்மளுடைய பெட்ரோல் காஸ்ட்டில் தான் அதை சேர்த்துருப்பாங்க. ஸோ இந்த லாஜிஸ்டிக் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பெட்ரோலியம் கம்பெனிஸ் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நாலாவதாக இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், இந்த கார் மேனுஃபேக்சரிங், பைக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாருதி, சுசுகி இவங்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இன்னொரு பிரச்சனை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போது மேனுஃபேக்சரிங்கில் இருக்கிற இன்ஜின்ஸ் எல்லாமே ஒரு 13%, அதாவது ஒரு 13% எத்தனால் மிக்ஸ் பண்ண பெட்ரோலில் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ரன் ஆகும். பட் 20% நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஏதாவது இஷ்யூஸ் வரலாம் அப்படிங்கிற மாதிரி கணிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாம் ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் இன்ஜின் கான்செப்டுக்குள்ளே போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் இன்ஜின் அப்படின்றது என்னென்னா, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வண்டிங்களில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பெட்ரோல் இன்ஜின் இருக்குல்ல, ஸோ அதில் பெட்ரோல் போட்டு நம்ம வெஹிக்கிள் ரன் பண்ணுறோம். ஸோ அது பியூர் பெட்ரோல் ஆர் கொஞ்சம் எத்தனால் மிக்ஸ் பண்ண பெட்ரோலில் ரன் ஆகும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகும். பட் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் இன்ஜின் அப்படிங்கிறது பியூர் பெட்ரோல்லையும் ரன் ஆகும், அதாவது 100% பெட்ரோல்லையும் ரன் ஆகும், பியூர் எத்தனால்லையும் ரன் ஆகும், அதாவது 100% எத்தனால்லையும் ரன் ஆகும். வேரியஸ் காம்பினேஷன் மிக்சர், அதாவது ஒரு மைனர் அமௌண்ட் ஆஃப் எத்தனால், ஒரு மேஜர் அமௌண்ட் ஆஃப் பெட்ரோல் மிக்சர், இந்த மாதிரியான பிளண்ட்லையும் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் இன்ஜின்ஸ் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ரன் ஆகும். அதே மாதிரி ஒரு மைனர் அமௌண்ட்டான பெட்ரோல், ஒரு மேஜர் அமௌண்ட்டான எத்தனால், இந்த மாதிரியான பிளண்ட்லையும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இந்த ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் இன்ஜின்ஸ் ரன் ஆகும். ஸோ எந்த மாதிரியான காம்பினேஷனில் பிளண்ட்ஸ் இருந்தாலும் எந்த விதமான ப்ராப்ளமே இல்லாமல் ரன் ஆகக்கூடிய இன்ஜினை தான் ஃப்ளெக்ஸ்
ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் இன்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃப்ளெக்ஸ் ஃபியூயல் இன்ஜின்ஸுக்கு ஒரு மேஜர் மார்க்கெட்டாக இருக்கிறது பிரேசில் தான். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அவங்க தான் 1978 இந்த மாதிரியான எத்தனால் அதிகமாக மிக்ஸ் பண்ண ஃபியூவலை யூஸ் பண்ணுறாங்க. சரிப்பா, இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்ணுறதுல பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஓல்டு இன்ஜின்ஸில் இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது அது கம்பேட்டிபிளாக இருக்குமா, இல்லை ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஸோ இந்த கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. மறுபடியும் நம்ம பெட்ரோலையும் எத்தனாலையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலை விட எத்தனால் ரொம்ப கொரோசிவ். ஸோ நம்ம பெட்ரோல் டேங்க்கில் நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது இந்த E20 பெட்ரோல் போடும்போது இந்த எத்தனால் என்ன பண்ணுன்னா அந்த பெட்ரோல் டேங்க்னுடைய இன்னர் வால் இருக்குல்ல, ஸோ அதில் பிளாஸ்டிக் கோட்டிங் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பிளாஸ்டிக்கை தின்னுடும். அதோட இந்த ஃபியூவல் லைன்ஸு, அப்புறம் இன்ஜினில் இருக்கிற ஓரிங்கு, இந்த கேஸ்கெட்டு, இந்த மாதிரியான ரப்பர் ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக வேர் அண்ட் டயர் ஆகும். ஸோ இது ஒரு மேஜர் நெகட்டிவாக எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த எத்தனால் அப்படின்றதனுடைய கெமிக்கல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம்னா C2H2OH. ஸோ இதனுடைய கெமிக்கல் காம்பினேஷன்லேயே அதாவது ஆக்சிஜன் மாலிக்யூல் ஒன்று இருக்குது. ஸோ யூஸ்வலாக நம்ம பெட்ரோல் இன்ஜினில் பெட்ரோலும் ஏரும் ஒரு மிக்சராக உள்ளே போய் ஃபயர் ஆகும். ஸோ அதன் விளைவாக நமக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல நம்ம எத்தனால் பிளெண்ட் பண்ண பெட்ரோல் யூஸ் பண்ணும்போது ஸோ ஏர் ஃபியூவல் மிக்சரில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கத்தான் செய்யும். அதோட நம்ம பெட்ரோலையும் எத்தனாலையும் ஒரே டைமில் வெளியில் வச்சுருந்தோம், எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பெட்ரோல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எவாப்ரேட் ஆகிடும், எத்தனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் எவாப்ரேட் ஆகும். இது அதனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி. அதோட நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எத்தனால் பெட்ரோலை விட எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நம்ம வெஹிக்கிளில் E20 ஃபியூயல் யூஸ் பண்ணும்போது ஒரு மார்ஜினல் மைலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கத்தான் செய்யும். சரி, ஆல்ரெடி ரோடில் ஓடிட்டு இருக்கிற நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இந்த E20 பெட்ரோலுக்கு அடாப்ட் ஆகிடுமா அப்படின்னா 2001 அதாவது 2001க்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸில் அந்த அளவுக்கு பெரிய ப்ராப்ளம் எதுவும் ஃபேஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஏன்னா 2001க்கு மேலே வந்த பெட்ரோல் கார்ஸ் மேக்ஸிமம் MPFI அதாவது ஃபியூயல் இன்ஜெக்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் அது ரன் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கார்பரேட்டர் கான்செப்டில் இருந்திருக்கும். ஸோ 2001க்கு மேலே ஃபியூயல் இன்ஜெக்டர் சிஸ்டம் வந்துருச்சு. ஸோ அதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸில் ஸோ அந்தளவுக்கு இந்த E20 ஃபியூயல்னால் பெரிய பாதிப்பு இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பெட்ரோலில் இந்த எத்தனாலினுடைய பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ண நம்ம இந்த ஃபியூயல் இன்ஜெக்டரில் கொஞ்சம் அடாப்டேஷன்ஸ், கொஞ்சம் சேஞ்சஸ் செய்ய வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பெட்ரோலை விட எத்தனால் அதனுடைய எவாப்ரேஷன் கொஞ்சம் ஸ்லோயராக இருக்கும். ஸோ இதன் விளைவாக ஃபியூயல் நாசில், அதாவது இந்த ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமில் இருக்கிற ஃபியூயல் நாசில் அதனுடைய ஹோல் சைஸு கொஞ்சம் பெருசாக்குற மாதிரி ஆகும். அதோட இந்த ஃபியூயல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இந்த ஏர் ஃபியூயல் மிக்சரை இந்த எத்தனால் மிக்ஸ்டு ஃபியூயலில் ஏர்னுடைய குவான்டிட்டியை அதனுடைய பர்சன்டேஜை கொஞ்சம் குறைச்சி மிக்ஸ் பண்ணுற மாதிரியான சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா எத்தனாலில் ஆல்ரெடி ஒரு ஆக்சிஜன் மாலிக்யூல் இருக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் செஞ்சு தான் இந்த ஃப்ளக்ஸ் ஃபியூயல் இன்ஜின் அப்படின்ற விஷயத்தை செய்கிறாங்க. அதோட டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிற இடத்துல, அதாவது லடாக் மாதிரியான இடத்துல நம்ம 0 டிகிரிஸ்க்கும் கீழே போகும்போது மார்னிங்கில் இந்த கோல்ட் ஸ்டார்ட் செய்யும்போது பியூர் பெட்ரோலுக்கும் இந்த எத்தனால் மிக்ஸ்டு பெட்ரோலுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஓல்டு கார்ஸில் கொஞ்சம் ஸ்டார்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் அப்படின்னும் எக்ஸ்பர்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் புது கார்ஸில் டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆன கார்ஸில் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஃபியூவல் சேஞ்சில் டீசலுக்கு எந்த ரோலும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்னா கவர்மெண்ட் இது வரைக்கும் டீசலை பற்றி எதுவுமே பேசலை. சரி, இந்த வீடியோவிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் 2023 ஏப்ரல் 1 இந்த E20 இந்த எத்தனால் 20 மிக்ஸான பிளண்டான பெட்ரோலை தான் நம்மளுடைய பெட்ரோல் வெஹிக்கிள்ஸில் யூஸ் பண்ண போகிறோம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதோட வருடங்கள் போக போக இந்த எத்தனாலினுடைய பர்சன்டேஜ் பெட்ரோலில் அதிகமாயிட்டே தான் போகும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பிரேசில் கேஸ் ஸ்டடியில் பார்த்துருக்கோம். அவங்க 48% வரைக்கும் எத்தனாலை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியாவில் எத்தனாலினுடைய ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக நம்ம இம்போர்ட் பண்ணுற க்ரூடோடைய வால்யூமை குறைக்கிறதுக்காக நம்ம எத்தனால் பர்சன்டேஜை அதிகமாக்கி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நம்ம ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இந்த ஃப்ளக்ஸ் ஃபியூயல் இன்ஜினை அதிகமாக மேனுஃபேக்சர் பண்ண தான் போகிறாங்க. ஸோ இந்த சேஞ்ச் நம்ம கண் முன்னாடி வந்துக்கிட்டே தான் இருக்குது. இதை உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரியான ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸுக்கு மோட்டார் மாலையை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா, பபாய்.